ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஹாஃப் பீட்ரூட் வேக வச்சு எடுத்துருக்கேன். 2 பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே 1 கப் கேரட் பீன்ஸ் வேக வச்சு எடுத்துருக்கேன். 1 கப் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்லங்க அந்த கேரட் பீன்ஸ், அதை எடுத்துக்கலாங்க. அதை வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கையோட நம்ம அந்த பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நான் தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன், இல்லைன்னா அந்த கேரட்டும் சேர்ந்து பீட்ரூட்டோட கலரில் மாறிடும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபுட்டுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து பசஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் வாட்டர் வச்சு அதில் லைட்டாக கையை ஈரம் பண்ணிவிட்டு இதை நம்ம பால் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 பாலுக்கு அப்புறமா லைட்டாக கையை ஈரம் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பால் பண்ணிக்கலாம். எனக்கு 12 to 13 பால்ஸ் வந்தது. இப்போது ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கட்லட் மசாலா அந்த மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ப்ஸ் இருக்குல்லங்க, அதில் ஆட் பண்ணி நம்ம இது ஃபுல்லாக அப்படி மேலே செஞ்சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அதில் டிப் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour வச்சுருங்க. 1 hourக்கு அப்புறமா ஒரு பேன் எடுத்து பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்க கட்லெட்டை 1 by 1 அது மேலே வச்சுருங்க. வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது. அட்டகாசமான ஒரு டேஸ்ட் தான் இது. இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து வர குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் மயோனைஸுக்கு கெச்சப்போ வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான வெஜ் கட்லட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.